இப்ப நம்ம சேனல்ல 2 ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி கான்டூஸ் டெக்ன்ற ஒரு கம்பெனி. இதுல ஆல்ரெடி நம்ம நிறைய ரிசோர்சஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால ஃப்ரீக்வெண்டா என்ன ரெக்யர்மெண்ட் வந்தாலுமே அந்த சார் வந்து எனக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. மேம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க அப்ளை பண்ண சொல்லி அட்டன் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய கேண்டிடேட் அங்க தேவைப்பட்டுச்சு. சோ அதனால மேம் இதை இன்னும் ஷேர் பண்ணி நீங்க நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை பத்தின டீடைல் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அட்டாஸ்ல இப்போ ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுதான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ கான்டூஸ் டெக்ன்றது இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு மிடில் லெவல் கம்பெனி. இங்க நிறைய ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இருக்கட்டும், பைத்தான், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி எல்லா ஜாபுமே வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இது வந்து ஃப்ரெஷருக்கு கிடையாது, ஃபுல்லாவே அவங்க கொடுத்திருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸுக்கான ரெக்யர்மெண்ட் தான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா MySQL டெவலப்பர் வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இது நீங்க SQL அதாவது SQLல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஒர்க் பண்ணிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரிதான் டேட்டாபேஸ் இன்ஜினியரும் கேட்டிருக்காங்க. டேட்டாபேஸ் இன்ஜினியர் ஜாப் உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லா டேட்டாபேஸ்லயும் ஒர்க் பண்ண, அது SQL இருக்கலாம் இல்லைன்னா நோ SQL இருக்கலாம். சோ அதுல நீங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. பைத்தான் டெவலப்பர். சோ இந்த பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் ரோலுக்கு பசங்க அட்டன் பண்ணி அதை ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. சோ கண்டிப்பா பேக் எண்ட்ல நீங்க பைத்தான் டெவலப்பர் ரோல் அப்படின்னாவே ஒண்ணு பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் பேக் எண்ட்ல டிஜாங்கோ தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஃபிளாஸ்க் தெரிஞ்சிருக்கணும். சோ நிறைய பேருக்கு அந்த பைத்தான் டெவலப்பர் ரோல்னா என்ன இருக்கும், என்ன மாதிரி ஜாப் இருக்கும், பைத்தான் மட்டும் தெரிஞ்சா போதுமா அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. சோ அந்த ஜாப் பத்தியும் நான் வந்து டீடைல் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா UI UX டிசைனர். இதுவுமே இப்ப ரீசெண்டா உங்களுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ண தெரியும். போட்டோஷாப்லயோ இல்லைன்னா கேன்வா, ஃபிக்மால எல்லாம் நல்லா டிசைன் பண்றீங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதை டிசைன் பண்றதுக்கு தெரிஞ்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. எலாஸ்டிக் சர்ச், ஓபன் சர்ச் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, டெக் லீடு, ஆங்குலர் வெப் டெவலப்பரா இருக்கிறவங்க, ஆங்குலர் பிளஸ் UI டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கம்பெனி வெப்சைட்டுமே வந்து நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்க நான் காமிக்கிற இந்த பேம்ப்லெட்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்னா அவங்களே கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் சென்ட் யுவர் CV டு hrteam@contoos.in என்ற மெயிலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். மொபைல் நம்பருமே கொடுத்திருக்காங்க. இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ் நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட்லயுமே அதே டீடைல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிசினஸ் அனாலிஸ்ட் ரோலுக்குலாம் இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப வாங்க அட்டாஸ்க்கான ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். அட்டாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஃப்ரீக்வெண்டா ஃப்ரெஷருக்கான அதுவும் இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. நான் நிறைய ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றதுதான். இப்போ 2024 பேட்ச் முடிச்சுட்டு நீங்க அடுத்து ஜாபுக்கு போக போறீங்க. சோ நீங்க தான் ஃப்ரெஷர். மேபி அதுக்கு முன்னாடி 2023 பேட்சுமே வந்து ஃப்ரெஷரா தான் எடுத்துப்பாங்க. சோ இப்போ வர பேட்ச் முடிச்சவங்க இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஜாபுக்கு போயிடலாம். சோ கொஞ்சம் கரியர் கேப் ஆயிருச்சு அப்படின்னாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 6 மந்த்ஸ் என்ன பண்ணீங்க, 1 இயரா நீங்க வேலைக்கு போலியா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடும். சோ அதனால முடிஞ்ச அளவு இப்ப வர எல்லா ரெக்யர்மெண்ட்லயுமே அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த அட்டாஸோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜுக்குள்ள போகும். இதுல கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்றத பார்க்கலாம். உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து ஆஸ் பர் ஐடி ப்ரூஃப் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஆதார் கார்டுல இருக்கிறது அப்படின்றது. சோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட 10th 12th சர்டிபிகேட், ஆதார் எல்லாத்துலயுமே சேம் நேம் வந்து கரெக்டா. இப்ப வந்து நேம் என்னோட நேம் சேர்மகனி, இனிஷியல் C அப்படின்னா அதே இதை எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து பயங்கரமா செக் பண்றாங்க இப்போ. சோ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஜெண்டர் என்னன்றத மென்ஷன் பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, பிளேஸ்மெண்ட் அட்ரஸ்ன்றது பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க, சிட்டி, பின்கோடு, கரண்ட் அட்ரஸ். நிறைய பேர் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையா இருக்கும், கரண்டா நீங்க வேற ஏதாவது இடத்துல இருக்கலாம். சோ அதனால அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே மேண்டேட்டரின்றத கொடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ் ஃபுல்லாவே
10th எவ்வளவு பர்சன்டேஜ், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, 12th எந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, டிப்ளமோ முடிச்சா நீங்க அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணலாம், டிகிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த டிகிரியில பாத்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம். நீங்க வேற டிகிரியா இருக்கீங்க அப்படின்னா அதர்ன்னு கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல அவங்க கிராஜுவேஷன் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இயர் எண்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த காலேஜ்ல முடிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி, அப்புறம் பிஜி மேபி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா, எம்இ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட சர்டிபிகேஷன் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேக்குறாங்க. இப்பவுமே என்கிட்ட ஒரு பையன் வந்து ஆன்லைன்ல படிச்சிருந்தாங்க, அவங்க கேப்ஜிமனில வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா சர்டிபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்க வந்து இப்பதான் சர்டிபிகேஷன் அவங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருந்தேன். சோ நீங்க ஒரு டிகிரியே முடிச்சாலும் ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எப்பவுமே வேல்யூவா இருக்கும். சோ அதை வந்து நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் தென்காசில இருக்கு, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சோ இதை டீட்டெயில் நீங்க பாத்துக்கலாம், இல்லைன்னா வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, அந்த எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் பைத்தானா, ஜாவாவா, ஃபுல் ஸ்டாக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒன்னு அட்வர்டைஸ்மெண்டா, இல்ல யூடியூபா, இல்லைன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க. என்னன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கேப்சால கொடுத்துருக்காங்க ஐ எம் நாட் அ ரோபோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 3 டிக் பாக் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடது சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறமா மெயில் சென்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.